மழையின் அருளால் கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு காவிரி நீர் வந்து கொண்டிருப்பதாக தாவேகா எம்எல்ஏ கோபிசந்த் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் முனிச்சாலை பகுதியில் முதல்வர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தாவேகா நிர்வாகி அரிராமகிருஷ்ணன் ஏற்பாட்டில் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ கோபிசந்த் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய எம்எல்ஏ கோபிசந்த், பெரியார் பேருந்து நிலையம் முதல் திருமங்கலம் வரையிலான ரயில் பாதையை பொதுமக்களின் போக்குவரத்துக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் தலைமை கழக பேச்சாளர் அனந்தஜித் மகியா, டாக்டர் சரவணன், தாவேகா நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு எத்தனை பேர் அணை போட்டு தண்ணியை நிறுத்தி வச்சாலும் அந்த இறைவனே இறங்கி வந்து தண்ணி விட ஆரம்பிச்சாரு அப்படின்னா இன்னைக்கு 25,000 கன அடி நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு வந்து திறந்து விட்டுட்டு இருக்காங்க கபினி அணையிலிருந்து. யார் எந்த அணை போட்டு தடுத்தாலும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அண்ணன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வளர்ச்சியை, அவர்களுடைய அரசியலை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட மண்ணிற்கும் மக்களுக்கும் மக்கள் விரும்பிய தலைவன், மக்கள் விருப்பத்தோடு வந்த தலைவர் அப்படின்னா நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மக்களின் முதல்வர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் யாருக்காக எடுத்து செய்யறாருன்னா மக்களுக்காக செய்யறாரு. அண்ணன் நீங்க ஒண்ணு கேட்டிருந்தீங்க, என்னப்பா நம்ம மக்கள் கையே தட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டுமே. எங்களுடைய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னா, எங்களுடைய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னா ஆதரவு டைரக்டா தெரிவிக்க மாட்டாங்க. அமைதியா புரட்சி பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நெசவாளனின் மகனை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காங்கன்னா அதற்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய மக்கள் தான். இந்த கூட்டம்லாம் ஒருத்தரா மாறுறதும் ஒருத்தர் கூட்டமா மாறுறதும் இப்பெல்லாம் ஒரே நாள்ல நடக்குது அப்படின்னு சர்க்கார்ல ஒரு டைலாக் சொல்லுவாரு. இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் அந்த நிலைமையில தான் இருக்கு. திமுகக்கு கூட்டணி கட்சிகளை காணோம், அதிமுகக்கு கட்சியில இருந்தவங்களே காணோம். இதுல திமுக சட்டசபையில அவங்க அப்பாவே காணோம். இத கேட்டோம்னா கதறாங்க. மதுரையில பரோட்டா பன் பரோட்டா ஃபேமஸ் தானே, அதே மாதிரி கொளத்தூர்ல கொத்து பரோட்டா ஃபேமஸ். கொத்து பரோட்டான்னு சொன்னா கதறி கதறி அழுது அந்த திராவிட முன்னேற்ற கழகம், சாரி திருடர் முன்னேற்ற கழகம். போன வாரம் தான் பேரை மாத்தணும், தினமும் முன்ஜாமீன் கழகம்னு பேர் வச்சிருக்கோம். யார் யாருக்கு எப்ப எங்க முன்ஜாமீன் வாங்கலாம்னு கோர்ட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல எதிர்கட்சியா இருந்தா திமுக டேஞ்சரஸா இன்னைக்கு மத்திய அரசோட இணக்கமாக போகக்கூடிய ஒரு ஆட்சியாக தாவேக இருக்கிறது. அதுல நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த ஆட்சிகள்ல வம்புக்கு சண்டை போடுவாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாம மத்திய அரசோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மாநில அரசு நம்மளுக்கு பலன்களை பெற்றுத்தரும். இன்னும் அங்க நம்மளுக்கு ரொம்ப அதிகாரப்பூர்வமா 39 பேருக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா தமிழ்நாடு வளம் பெறும் என்றதை சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.